கேரளா போகலாம் வாங்க. அலுவா ஸ்டேஷனில் இறங்கினோடனே பசிக்குதுன்னு சொல்லி கேரளா ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதமும் அதுக்கு தொட்டுக்கே நெத்திலி ஃப்ரையும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சோம். லோக்கல் பஸ் என்னன்னா உயிர் பயத்தையே காமிச்சிட்டாரு அவர். நெக்ஸ்ட் அங்கேருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போனோம். ஆமாம், நம்ம எங்கே போகிறோம் நான் சொல்லவே இல்லைல்ல. நம்ம கப்பி காட் அப்படின்னு சொல்லி ஒரு இம்போர்ட்டட் கப்பி ஃபிஷ் ஃபார்முக்கு தான் போயிருந்தோம். அவங்க எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் கப்பி ஃபிஷ் வளர்க்குறாங்க, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி போயிருந்தோம். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போய் பார்க்குற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா ஒரு ஃபிஷ்ஷோட குவாலிட்டி உடையாமல் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடணும், ஃபுல் டே அதுக்கு எவ்வளோ உழைக்கணும் அப்படின்றதெல்லாம் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே அவருக்கு முதுகெலும்பே தேஞ்சிரும். ஆக்சுவலாக தண்ணி மாற்றி நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருந்தா மட்டும்தான் மீனை நல்லபடியாக வளர்க்க முடியும். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்டையும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப கிளம்பலான்னு சொல்லி நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. கேரளா வரையும் வந்துட்டு கேரளா ஸ்டைலில் ஒரு பழ பஜ்ஜி சாப்பிட்லன்னா எப்படி நல்லாவா இருக்கும். அதனால சொல்லி பழ பஜ்ஜி ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பக்கத்தில் கொச்சி இருந்துச்சு. கொச்சினில் மேனகான்ற ஒரு இடத்துக்கு போனோம். மேனகா ஒன்றும் பெருசாக இல்லை, போட்டிங் அதெல்லாம் இருந்துச்சு. நம்ம என்ன டூருக்காக போனோம், பிஸ்னஸ் சம்மந்தமாக போனோம். சரின்னு சொல்லி எர்ணாகுளத்துலேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சா செம க்ரௌடு. அப்படியே வந்து சேர்ந்தாச்சு ஊருக்கு.